ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பட்டியல் எழுத்தர், உதவுபவர், காவலர். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மண்டலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க? பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த மண்டலத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மண்டலத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், தூத்துக்குடி மண்டலம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு பணிபுரிய தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர், பருவகால உதவுபவர் மற்றும் பருவகால காவலர் ஆகிய பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவோர்களின் எண்ணிக்கை: பட்டியல் எழுத்தர் 100, உதவுபவர் 100, காவலர் 100. தேவைப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை: பருவகால பட்டியல் எழுத்தர் 20, பருவகால உதவுபவர் 20, பருவகால காவலர் 20. கல்வித் தகுதி: பட்டியல் எழுத்தர் பணிக்கு பிஎஸ்சி அறிவியல், விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல். உதவுபவர் பணிக்கு +2 தேர்ச்சி. பருவகால காவலர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/2025 அன்று உள்ளவாறு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 32, எம்பிசி, பிசிஎம், எம்பிசிவிக்கு பார்த்தீங்கன்னா 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 37. ஊதியம் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தர் உதவுவோர் பணிக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5285 + டிஏ அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் தராங்க. காவலர் பணிக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5718 + டிஏ அகவிலைப்படி மற்றும் பணி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தராங்க. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதி உடைய நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் பார்த்தீங்கன்னா மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், சி 42, 43 அண்டு 44, சிப்காட் காம்ப்ளெக்ஸ், மீளவிட்டான், மடத்தூர் அஞ்சல், தூத்துக்குடி 8 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 31/7/2025. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.